இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதிபாவுடைய கிச்சனில் தாங்க இருக்கிறேன். பிரதிபா சுரேஷ் சூப்பராக ஒரு வந்துட்டு பந்தர் லட்டு பண்ணி கொடுத்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு பேபி கார்னில் ஒரு டிஷ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீனட் பேபி கார்ன் கறி தான் பண்ண போகிறேன். ஜென்ரலாக வந்துட்டு நிறைய டிஷ்ஷஸ் நம்ம பண்ணியிருந்தாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால பீனட் பேபி கார்ன் கறி பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். பீனட் வந்துட்டு ரோஸ்டட் பீனட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர், கசூரி மேத்தி, அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர், சின்ன ஜீரகம், கடுகு, உப்பு, எண்ணெய், காய்கறி பார்த்தீங்கன்னா டொமேட்டோ, ஆனியன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, பேபிகார்ன். இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ஈஸியாக எல்லாருமே பண்ணலாம். பேபிகார்னை இத்தனை சுவையாக சுவைக்க முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு யோசிச்சு சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். ஓகே, காய் கட் பண்ணிக்கலாமா? கட் பண்ணிக்கலாம். காய் கட் பண்ணிட்டோம். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே, ஜென்ரலாக பிரதிபா என்ன பண்ணுவாங்க பேபிகார்னில்? சும்மா நார்மல் சிக்கன் 65 மாதிரி. சிக்கன் 65 மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி பீனட் பேஸ்டில் பண்ணியிருக்கிறீங்களா? இல்லை, பண்ணதில்லை. ஓகே, குட். சரி, அப்போ பிரதிபாவுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் இது ஒரு நியூ டிஷ் தான் கண்டிப்பாக. எண்ணெய் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதை கசக்கி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு சன்ட்ரை பண்ணால் ஒரு டேஸ்ட்டு, கையில் வச்சு ஒரு கசக்கி ஒன்று பண்ணோம்னா அது ஒரு டேஸ்ட்டு. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு என் கைமணம் அதில் போகணும் அப்படின்றதுக்காக கையில் வச்சு கசக்கிறேன். ஓகே, எண்ணெய் காஞ்சிச்சு, காஞ்ச எண்ணெயில் இதை போட்டு ஃப்ரை பண்ணலாம். நல்ல அரோமா வந்துட்டு உங்களுக்கு வருன்றதுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஸ்டர்ட், இதுக்கப்புறம் கியூமின் சீட், இப்போ ஆனியன், ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் மற்றதெல்லாம். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஜென்ரலாக பிரதிபா நீங்கள் வந்துட்டு ஒர்க்கிங் இல்லையா? பிஸ்னஸ் விமன். என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள்? நாங்கள் ரீட்டைல் ஷோரூம் வச்சுருக்கோம். என்ன ரீட்டைல் ஷோரூம்? மென்ஸ், லேடிஸ்க்காக கார்மெண்ட்ஸ். ஓகே, குர்தீஸ், லெகின்ஸ், ஓகே, ஜீன்ஸ். ஸோ காஸ்டியூம்ஸ் எதனா வேணும்னா பிரதிபாவை காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக. ஓகே, சூப்பர். கார்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் வந்துட்டு சம்மரில் என்ன மாதிரி போடுவீங்க, வின்டரில் என்ன மாதிரி போடுவீங்க, என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுவீங்க? காட்டன். சம்மர்ல பார்த்தா வாயில் இந்த மாதிரி லைட் வெயிட் மெட்டீரியல்ஸ் தான், லைக் இல்ல கொஞ்சம் சில்க் காட்டன் அந்த மாதிரி. வின்டர்ல வந்து கொஞ்சம் ஜூட், லினன் அந்த மாதிரி, கொஞ்சம் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் திக் காட்டன், பாப்லின்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணி. ஓகே, குட் குட், சூப்பர். பாப்பாவுக்கு அதே மாதிரி தான் பார்த்து செலக்ட் பண்ணி. ஆமா, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்வெட்டர்ஸ் அந்த மாதிரி. நைஸ். இப்போ வந்துட்டு டொமேட்டோ போட்டுக்கலாமா? தேவையான அளவு சால்ட்டு, டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி. காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு கலர் இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு பேபிகார்ன் வந்துட்டு நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணால் போதும். ஏன்னா பேபிகார்ன் வந்துட்டு ராவாகவே நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப வெல்டனாக குக் ஆகணுன்றது கிடையாது. ஸோ அதனால் கடைசியாக வந்துட்டு பேபிகார்ன் வந்து ஆட் பண்ணலாம். பேபிகார்ன் போட்டு சாத்தே பண்ணிவிட்டு
நம்ம அந்த பீனட் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ரோஸ்டட் பீனட்டு, ஆமாம், அது வந்துட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா கிரேவி வந்துட்டு ரெடி ஆகிடும். இது வந்துட்டு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி மெயின் டிஷ்ஷு, என்னென்ன மெயின் டிஷ்ஷு, சப்பாத்தி, ரொட்டி, ஈவன் புலாவுக்கு கூட நல்லாயிருக்கும். பால் சோறு, தேங்காய் பால் சோறு கூடலாம் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நல்லா சாட்டே ஆகட்டும். சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வரும்போது பீனட் பீனட் ஏன்னா ஏற்கனவே ரோஸ்டட் பீனட் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். போட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த கொத்தமல்லி மிளகு, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணணும்னா வாட்டர் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொதி வந்த உடனே இறக்கிட்டு வேறு பவுலில் மாற்றிடலாம். சரியா? பீனட் பேபிகார்ன் கறி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. பிரதீபா ஆசைப்பட்ட மாதிரி பீனட் பேபிகார்ன் கறி ரெடி ஆயிடுச்சு. சுவைக்கக்கூடிய தருணம் இது. சுவைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? சரி. எங்கள் மாமியாரும் பாப்பாவுமா கூப்பிட்டுருக்கு. இந்த வகை சாப்பிட்டு பாருங்க. காய் எடுத்துக்கோ. கம்பவுண்ட் இல்ல சாப்பிடக்கூடாது. நீ தான் மாட்டேன்னு சொல்லிட்டல. இல்ல ஒரு பிஞ்சினா கிடையாது, உனக்கு வேண்டாம் சொல்லிட்டல. ஒரு பிட்டு இவளுக்காக, ஒரே ஒரு பிட்டு ஆயிட்டு பிடிங்க. ஓகே சுடுதா? அப்பா ஓகே சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டி இருக்கு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஓகே ஓகே ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே நல்ல கிரேவி, நல்ல சைட் டிஷ் அது. ஓகே தேங்க்யூ பிரதிபா. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் பண்ணியாச்சு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எப்படி இருந்தது? அம்மா சொல்லவே இல்லையா எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச். வேர்க்கடலை பேபிகார்ன் கறி. தேவையான பொருட்கள்: வறுத்த வேர்க்கடலை விழுது, காஷ்மீரி மிளகாய்த்தூள், கசூரி மேத்தி, மஞ்சள் தூள், சீரகம், கடுகு, உப்பு, எண்ணெய், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, பேபிகார்ன். செய்முறை: முதலில் கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, பேபிகார்ன் ஆகியவற்றை நறுக்கி வைக்கவும். வாணலியில் சிறிதளவு எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் கசூரி மேத்தி, கடுகு, சீரகம், வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வரும் வரை வதக்கவும். பின்பு தக்காளி, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பேபிகார்ன் ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். பின்பு வறுத்த வேர்க்கடலை விழுது, கொத்தமல்லி, தண்ணீர் சேர்த்து கொதிக்க விட்டு எடுக்கவும். இப்பொழுது வேர்க்கடலை பேபிகார்ன் கறி தயார். கண்டிப்பா 2 டிஷ்ஷுமே ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. ஒன்று வந்துட்டு பந்தர் லட்டு, அனதர் ஒன் இஸ் பீனட் பேபிகார்ன் கறி. 2 டிஷ்ஷுமே சூப்பராக வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ரக்ஷனா, பிரதீபா, மாலதி. பாய் பாய். கிச்சனில்